என்ன சுமந்து டெலிவரி பண்ண மம்மி. டேய் என்ன பாட்டு பாடினு வரா? இல்ல என்ன பாட்டு தான் பாடினு வரா? நான் பாரத்துல என்ன தப்பு? 10 month என்ன சுமந்து டெலிவரி பண்ண அப்படின்னா என்ன அது புரியலையா? 10 மாசம் 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவா? இத பாடுறா. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. கம்ப்யூட்டர் காலம் மாறி போச்சு. 10 month என்ன சுமந்து டெலிவரி பண்ண மம்மி. காலம் மாறி போச்சா? ஏதோ தெரியல கத்துற மாதிரி சத்தம் கேட்டு அந்த மேட்டல வெளிய விட்டலாம். யாரு மேட்டல? யாரு மேட்டல? அப்பா நான் மேட்டல. அப்பா இந்த பைக்கிட்ட அவன கீழ பார்த்தது அவுட் எடுத்துறான் பாத்து. எங்கம்மா? எந்த வண்டில வந்து புடிங்கிற வந்தானே தெரியலையே. யாரு? ஐயா. அப்பா இவா. எம்மே. லைசல் யாரு பாக்கணும்? டேய் டேய். வச்சுக்கிறீங்க இதை கண்ண வயசுல போறீங்க பையங்க. எந்த நேரத்துல புடி கடாசுனாங்களோ தெரியல. அவளை கரும்பு வெட்டோட இருக்கணும். அப்படியே சுழ கைக்கிற மாதிரி கைக்கிறாண்டி அம்மா. அம்மா இவ்வளோ நேரம் பத்துங்க நான் தேவையா பையன் பத்துங்க. அம்மா தான் நிறைய பேரு. அம்மா எல்லாருக்கும் புள்ளியா இது? ஐயோ உனக்கு ஜேசி போச்சு ஈத்தாங்களோ இல்லை லாரியை கட்டி இது தள்ளிட்டாங்களோ? அவனை எல்லாம் அக்கல தொகுறவன் தான் படிச்சேன். உள்ளே பேச சொன்ன மென்டல்ல பேச அலியா சோத்திரமா சலாம் அலைக்கும் பாய் சாமியே சரணங்க. நான் இவனுக்கிட்ட வந்து கண்ணில் மண்ணு படி சார் நான் சேர்ந்துட்டா எனக்கு சொல்றா பாரு. அடி வாங்க நானும் பயப்படுறேன். கிட்ட வந்தா கண்ணுல பிசுறு அடிக்குது. அவன் எடைய போறான் பிசுறு அடிக்கிற தேவையா போய் ஒழுங்கா பல்பு போயிடுச்சுடா. பல்புக்கார் பார்த்தாலும் சூத்தத்தை சூட்டுவாரு. ஒரு மெட்டலுக்கு ஏற்றி போ. அவனே மறந்துட்டான் அடி வாங்கினது. அதே தாண்டா அதேடா அம்மா 8:30 மணிக்கு ஊர் உள்ள வந்தா அம்மா 7 மணிக்கு வந்துட்டேன். பாரு
ஏன்னா அம்மா வீட்டுல சோறு துண்டுறதுக்கு வந்திருப்பான். ஆமாடா, எங்க அம்மா விடு. 7 மணிக்கு வந்தானா, இப்ப நேரம் என்ன ஆகுது? 5:45 மணிக்கு வந்து நான் யாருன்னு கேக்குறானே, யாரா போய் கேட்கறானே. உள்ள வாஜரை கேட்டு வர வேண்டியதானே. நான் யார் என்பது எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும், இருப்பவர்களுக்கு தெரியும் அல்லவா? நீங்க கீழாமூர் ஏழுமலை. அது யாருக்கு தெரியாதா? ஊர் பேர் சொன்னா அப்படின்னா இது கூட சொல்லக்கூடாது. அது எங்க தெரியுமா? மேடைக்கு கீழே டிரைவிங் சீட்ல உட்கார கூடாது பண்ணலாம்னா இது எப்பேற்பட்ட நாடு? அதே தாண்டி அம்மா குடும்பம் பண்றீங்க. சும்மா அந்த நாட்டு மேலதான் அது போட்டோம். எப்படி தெரியுமா? 33 தேவர்கள், 40 ரிஷிகள், கிண்ணலர், சம்புலர், சித்தர், புத்தகர், பெருந்தவர் யாவரும் என்னை எதிர்த்தனர். யாவரும் என்னை எதிர்த்தனர். இந்த ஈரோடு பொருள் முடியும் என்னை அம்மா சத்தமா பூசிட்டு காட்டி போனேன். நாலு டைல் இருக்குது, அதனால சொன்னேன் நானு. பல்லாளாபுரி கோட்டை, காராளபுரம். ஆமாங்க. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அப்பாடியா அறுபட்ட பிரம்மன் சிலத்திற்கு எச்சிக்கு பிறந்தவன். ஆமாண்டா அது சொல்றேன் நான். பிஞ்சு போச்சு, ஜாடியே கீழி போச்சு. அவனுக்கு சூத்து கீழி போயிட்டு ஜாடி கீழி போயிச்சான். ஒட்டினு பேர நம்மன புட்டியா கடாசரா. நாங்கள் பிறந்தவர்கள் 5 பேர். அண்ணக்குள்ள யாரோ மூத்திர கேட்கிறாங்கப்பா. எப்பா நீ பேசுறப்பா. பிறந்தவர்கள் 5 பேர். 5 பேர். யார் யாரு? பூவான கண்டா, இருள கண்டா, மத்த கண்டா, பிரம்ம கண்டா. பிறந்தவர்கள் 5 பேர்கள். அப்படி இந்த மனிதன் இந்த காலம பட்டணத்தை பல்லாளுகிற பெயரோடு சீரம் சிறப்புடன் ஆட்சி வருகிறேன். அப்படி இருந்தாலும் என் நாட்டு மக்களை யாருக்கு ஏதாவது குறையுமே கிடையாது. ஆனா எனக்கு ஒரு குறை. ஆமா, அந்த குறைய போட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு ஏய், என்ன குறைய போட்டு வந்த தெரிஞ்சு நானா சட்டி போடுறப்பா. நாட்டிலே நாட்டு மக்கள் யாரும் ஒரு குறையும் இல்லாம ஆட்சி வருகிறேன். ஆனா என்னடா அம்மா தூரத்துக்கு யாரு மூத்திர பேருங்க அடி மாறி அத்தா தாய அம்மா தண்ணி குடிச்சிருப்பாங்களோ. ஐயா என்ன குறை சொன்னீங்க ஐயா? அது கூட தண்ணி எனக்கு பெருத்த வழக்குறை. ஐயா என்ன தெரியுமா? எனக்கு திருமணமாகி ஆண்டுகள் முன்னோடி விட்டன. எப்படி போறோம்? ஐயா அது முன்னோடி விட்டன. ஆமா. அப்படி இருந்த மனிதா ஐயா முத்திர சந்தானம் ஆமா செல்வம் ஆமா குழந்தை கிடையாது. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எனக்கு இல்லாத பொருள் ஆமா யாருக்குமே கிடைக்க கூடாது. நமது நாட்டில் மட்டுமல்ல நம் கண் பார்வைக்கு தெரிந்த இடத்தில் எல்லாம் யாருக்கு குழந்தை இருந்தாலும் கொண்டு விட வேண்டும். அப்படியா? இந்த நாட்டில் யாருக்கு குழந்தை பிறந்திருந்தால்
முதலிடம் சொல்லிவிடுகிறேன் புறப்படு வழி கிடையா